ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஷபானா செம்பருத்தி, மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற சீரியல்லாம் ரொம்பவே சூப்பராக நடித்து கொடுத்துருந்த நடிகை ஷபானா. ரீசெண்டாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. வெளித்திரையா சின்ன திரையா எதில் நடிக்கிறாங்க, எப்போ ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து நாசர் சாரோட ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் வந்து அவங்க கலந்துக்கிற மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நம்ம நாசர் சாரோட பர்த்டே போல் இருக்குது. அன்றைக்கி கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டேயில் அவங்களும் வந்து கலந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு பிக் எடுத்து நம்மளோட சாருக்கு, நாசர் சாருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க. லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நாசர் சாரை வந்து பார்த்துருக்காங்க. அப்படின்னும்போது அந்த அவங்களோட அந்த லுக்கு, லொக்கேஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் வெள்ளித்திரையாக இருக்குமோ நம்ம ஷபானாவோட ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்ட்டு ஷூட்டிங்கோட லொக்கேஷனில் தான் வந்து இந்த பிக்கை எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சடனாக வந்து மீட் பண்ணி இந்த பிக் எடுக்க வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கும். அந்த டைம் வந்து சாரோட பர்த்டே அப்படின்னும் போது கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு இதில் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் ஏதோ ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்டில் வந்து இவரோட பர்த்டேலையும் கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பாப்போம், வெயிட் பண்ணி கண்டிப்பாக அஃபிஷியலான அப்டேட் வரும் அப்படின்ட்டு. நம்ம நாசர் சார் கிட்ட வந்து பிளெஸிங் வாங்குறாங்க நம்மளோட ஷபானா. இந்த ஒரு பிக் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு.